நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலோடு தான் வந்திருக்கேன். அதுக்கான பரிகாரம் என்ன, தீர்வு, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ உத்திர பாக்கியமே கிடைக்காது அப்படின்னு மருத்துவர்களால் கூட கைவிடப்பட்டவங்க கூட இந்த விளக்கை ஏற்றுனா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்பவுமே நம்பப்படுது. இன்றைய கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பது என்பது ஒரு வரமாக இருக்கிறது. அது ஒரு அபூர்வமான விஷயமா ஆயிடுச்சு. நம்முடைய தாத்தா பாட்டிங்க எல்லாம் பார்த்திங்கன்னா 5-6 குழந்தைங்க அப்படின்னு வரிசையாக குழந்தைங்களை பெற்று வளர்த்து வந்தாங்க. ஆனால் தற்போது ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறதுக்கே சிரமம் அப்படின்ற சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒரு குழந்தை கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு தீர்வு தான் நாம் பார்க்க போகிறோம். சில பேர் மருத்துவர்களை அணுகியிருப்பாங்க. குழந்தை பேருக்காக சிகிச்சை கூட எடுத்துக்கொண்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காம தள்ளி போகும். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பரிகாரத்தை முருகப்பெருமானை நினச்சி நம்ம செய்ய போகிறோம். சிகிச்சையோடு சேர்ந்து இந்த பரிகாரத்தையும் முயற்சி செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிற சிகிச்சையும் கைவிடக்கூடாது. ஓகேவா? உங்கள் வீட்டில் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு பழமையான முருகன் கோவிலை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை இல்லைனா வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளில் தீபத்தை நம்ம ஏற்றலாம். இந்த 2 கிழமையில் ஏதாவது ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 9 வாரமும் தொடர்ந்து அதே கிழமையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் இல்லைன்னா மாலை இல்லை ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விருப்பமாக தேர்ந்தெடுத்துக்கலாம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 33 மண் அகல் விளக்கு நெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி மஞ்சள் திரை போட்டு முருகப்பெருமானுக்கு முன்பு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து முழு மனதோடு எனக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்துமே இந்த விளக்கை ஏற்றலாம். இருவரும் தம்பதியராக முருகன்கிட்ட நம்ம வேண்டுதலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 9 வாரம் தவறாமல் தீபத்தை ஏற்றணும் அப்படின்றாங்க. பெண்களால் தீபத்தை ஏற்ற முடியாத சூழ்நிலையில் அந்த கணவர் போய் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த விளக்கை ஏற்றும் போது நல்ல பலன்கள் சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு நம்புகிறாங்க. இந்த பரிகாரத்தை முடிஞ்சால் விசாக நட்சத்திரம் அல்லது சஷ்டி திதி அன்னைக்கு தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது முருகனோட நட்சத்திரம் இல்லையா? அது சஷ்டி அன்னைக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று விசாக நட்சத்திரம் கூடி வரும்போது, வியாழக்கிழமை அன்று விசாக நட்சத்திரம் கூடி வரும்போது, அதே சமயம் இந்த 2 கிழமைகளையும் சஷ்டி திதி வந்தால் அந்த நாளில் இந்த பரிகாரத்தை தொடங்குவது மிக மிக சிறப்பானதாக சொல்லப்படுது. வாய்ப்பு இருந்தால் இந்த தினத்தில் பரிகாரத்தை தொடங்குங்க. ரொம்ப நம்பிக்கையோடு இந்த விளக்கை ஏற்றுங்க. இந்த விளக்கை முழு மனசோட 2 பேரும் வேண்டிட்டு விளக்கை ஏற்றுங்க. முருகப்பெருமானோட பாதங்களை நீங்கள் பிடிச்சிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த முருகர் போலவே ஒரு வேலன் உங்களுக்கும் பிறப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக நம்மள பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களில் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களும் நல்ல பலன்கள் அவங்களுக்கும் கிடைக்கட்டும். இது மாதிரியான மேலும் மேலும் நல்ல தகவல்களுக்கு மற்றும் பரிகாரங்கள் தொடர்பான ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.